வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் தாட் அண்ட் லாங்குவேஜ் என்ற தலைப்பில் சில செய்திகளை பகிர்ந்துக்கலாம். எண்ண ஓட்டங்களும் சிந்தனை திறனும். நம்மளுடைய மொழி, பேசக்கூடிய மொழி, எழுதக்கூடியது. ஃபஸ்ட்டு நம்ம எதில் லெவல் பண்ணிக்கணும்னு நினைக்கிறோம்? திங்கிங் அண்ட் லாங்குவேஜில் சரி பண்ணிக்கணுமா, எழுதுறது ரைட்டிங் அண்ட் லாங்குவேஜில் சரி பண்ணணுமா, இல்லை கான்வர்சேஷன் அண்ட் லாங்குவேஜ் அப்படின்னு? முதல்ல சிறப்பாக பேசுவதற்கு உண்டான ஆற்றலை வளர்த்து கொள்ள வேண்டும். ஆற்றல் என்னும் பொழுது சாதாரணமாக இருக்கிற ஃப்ரெண்ட்லி கான்வர்சேஷன், கலோக்கியல் கான்வர்சேஷன் அது இல்லை. அதுக்கு பேர் பேச்சு ஆற்றல் இல்லை. பேச்சு ஆற்றல் என்று சொன்னால் ஒரு குறிப்பிட்ட தலைப்பில் ஒன்று தயார் பண்ணி பேசுகிறதா இருந்தாலும், தெரிஞ்ச விஷயங்களை தொடர்ந்து வரிசையாக சீக்வன்ஸ் மாறாமல் சொல்கிறதா இருந்தாலும் அதுதான் ஆற்றல் என்கின்ற அந்த கேட்டகரிக்குள்ளே வரும். ஆற்றலை வளர்த்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் தொடர்ந்து பேசி பழகணும். முதல்ல உறக்க, தட் இஸ் வாயை விட்டு சிறப்பான வார்த்தைகளை சொல்ல துவங்கணும். படிச்சுட்டதை அப்படியே தெளிவாக மாற்றாத சொல்லணும். சில பதிவுகளாக கூட இப்படி தான் சொல்லிக்கிட்டு வரோம். என்ன படிக்கணுமோ, என்ன உங்களுக்கு விஷயம் தெரியணுமோ அந்த ஆஸ்பெக்டில் இருக்கிற தலைப்பில் எல்லாவற்றையும் சிறப்பாக தொடர்ந்து என்ன பண்ணணும், படிச்சுக்கணும். அப்புறம் அதே மாதிரி யாராவது நம்மளோட பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னால் அதை கூர்ந்து கவனிக்கணும். அது எப்படி கவனிக்கணும்னு கேட்டால், அதில் சொல்லக்கூடிய செய்திகளை நம்ம புரிஞ்சுக்கணும், அப்படி தான் கவனிக்கணுமே தவிர அதை விட்டு அதுக்கு உடனே பதில் சொல்லணும் அந்த முறையில் கவனித்தா அதுக்கு என்ன பண்ணாது, அவங்க சொல்லக்கூடிய செய்திகள் நம்ம மனசில் பதியாது. இது ஸ்கூல் போகிற பசங்களாக இருந்தாலும், காலேஜ் போகக்கூடிய மாணவர்கள் அந்த கேட்டகரியில் இருந்தாலும், அதாவது 15 வயசுக்குள்ளே இருக்கிற மாணவிகளாக இருந்தாலும், 15 வயசு தாண்டினவங்க கல்லூரியில் இருக்கிற மாணவிகளாக இருந்தாலும், வகுப்பறையில் ஆசிரியர் பாடம் சொல்லும்பொழுது சிறப்பாக கவனிக்க வேண்டும். அதை சொல்லக்கூடிய செய்திகளில் முழு கவனத்தையும் செலுத்தினாதான் அந்த பாடங்கள் மனசில் பதியும். இது ஆசிரியர் சொல்லிக் கொடுக்குற பாடத்தை வகுப்பறையில் கவனிக்கிற அந்த கேட்டகரியில் இருந்தாலும் இப்படி தான் கவனிக்கணும். இல்லை வேறு ஒரு நிறைய பெரிய பெரிய முக்கியமான விஷயங்களை பேசக்கூடிய ஒரு பாட்காஸ்ட் இருக்குமில்ல, தொடர்ந்து சொற்பொழிவு ஆற்றுதல், ஒரு கான்வர்சேஷன், ஒரு இன்டர்வியூ அப்படின்னு சொன்னால், நேர்காணல் இருந்தாலும் அதில் சொல்லக்கூடிய செய்திகளையும் நமக்கு புரிஞ்சதற்கு இல்லை, அதில் என்ன இன்டெப்த்து சொல்கிறாங்களோ அதை புரிஞ்சுக்கிற அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும், கூர்ந்து கவனிக்கணும். இது எதுக்கு கூர்ந்து கவனிக்கணும்னு சொன்னால், அப்பொழுது தான் மனம் அதில் சிறப்பாக ஒன்றுபட்டு அந்த சொல்லக்கூடிய செய்திகளை முழுசாக உள்ளே வாங்கும். then only it can be able to get it registered. ஒரு புது நியூரல் நாட்டில் போட்டுக்கிறதா இருந்தாலும் சரி, ஏற்கனவே இது தொடர்புடைய செய்திகள் நம்மளுக்கு தெரியும் அப்படின்னாலும் அதே ஃபோல்டரில் இப்போ காது கொடுத்து வாங்குறவன், கவனத்தோட கவனம் சிதறாமல் சேர்த்து வாங்குறவன், இந்த செய்தியும் அந்த ஃபோல்டரில் கொண்டு போய் அதுவே என்ன பண்ணோம், ஸ்டோர் பண்ணோம். ஆனால் இதுக்கு முக்கியமான விஷயம், அந்த ஃபோல்டரை திறந்து ஸ்டோர் பண்ணேன் அப்படின்னா நம்ம ஒன்றும் முயற்சி பண்ண வேண்டாம். கூர்ந்து கவனித்தாலே நம்மளோட மூளை என்ன செய்யும், அந்த பிரெயின் அண்ட் பிஹேவியர் என்ற அந்த கான்செப்டில் அது பிரெயினோட பிஹேவியர் என்ன செய்யும், எந்த செய்தி கொடுத்தாலும் அதை ஸ்டோர் பண்ணிக்கும். அது ட்ரைவியில் இருந்தாலும், ஜஸ்ட் லைக் தட் ஓவர் ஹியர் பண்ணுற விஷயமா இருந்தாலும், நாமளே முழுசாக கவனிக்கிறதா இருந்தாலும் அந்த விஷயத்தை அது என்ன பண்ணும், மனசில் வாங்கிக்கும். அதனால் கூர்ந்து கவனித்தல் அப்படின்றது சிறப்பாக செய்திகளை மனதில் பதிய வைத்து கொள்ளும். அது ஒரு முதல் பாயிண்ட்டு. ரெண்டாவது, கூர்ந்து கவனித்தாதான் என்ன காது கொடுத்து வாங்கினமோ அதை நம்மளால் மறுபடியும் ரீப்ரொடியூஸ் பண்ண முடியும். இப்போ ஒரு 15-20 நிமிஷத்துக்கு ஒரு லெக்சர் கேட்க சொல்லி என்னுடைய மாணவர்களை அதுக்கு தயார்படுத்த முடியும். இப்போ என்ன பண்ண போகிறோம், அடுத்த 20 நிமிஷம் எல்லாம் முக்கியமாக கவனிச்சுக்கோங்க, சொல்லக்கூடிய செய்திகளை முழுசாக கவனமாக காது கொடுத்து வாங்குங்க அப்படின்னு சொல்லி தருவோம். சொல்லிவிட்டு அவங்க அந்த 20 நிமிஷம் கேட்டு முடித்த உடனே அப்புறம் ஒரு 2-3 மினிட்ஸ் டைம் கொடுத்துட்டு யாருக்கு என்ன புரிஞ்சுது ஒருத்தராக வரிசையாக சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால், வகுப்பறையில் ஒரு 10 மாணவர்கள் இருந்து இதை கேட்குறாங்கன்னு வைங்க, சின்ன நம்பருக்காக ஈஸியாக சொல்கிறோம். 10 பேர் கேட்குறாங்கன்னு சொன்னால், அந்த 10 பேரில் முதல் பையன் சொல்கிறானே, அவன் சொல்கிறது அந்த பையனும் பொண்ணும் ஹூவர் இட் இஸ், அவங்க அதுக்கு சொல்ல துவங்கினா அவங்க சொல்கிறத மறுபடியும் தொடர்ந்து கவனித்தாலே 10வது பையன் சொல்லும்பொழுது நிறைய செய்திகளை தொகுத்து சொல்ல முடியும் அவனால். ஏன்னா இந்த 10 தடவை கேட்குற எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, முதல்ல ஒரு தடவை கேட்க சொல்லி சொன்னமே அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அது ரெண்டுமா சேர்ந்து இஸ் ஏபிள் டு
கிவ் தி இன்ஃபர்மேஷன் இன் எ பெட்டர் வே. அதாவது எல்லாவற்றையும் அவனை ஒன்று விடாமல் சொல்லுவான். முதல்ல சொல்கிறவன் 10 பாயிண்ட் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா அதில் 8ஓ 7ஓ தான் சொல்லிவிட்டு இவ்வளோ தான் தன்னால் சொல்ல முடிஞ்சுது, இவ்வாறு சொல்லி முடிக்கிறார் அப்படின்னு சொல்லி அவன் நிறுத்துவானாக இருக்கும். ஆனால் அடுத்தடுத்து வரவங்கெல்லாம் அந்த சொல்லக்கூடிய பாயிண்ட்லேயே இன்னும் சிறப்பான விஷயங்களை என்ன அதை 2 செக்ரிகேட் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணி அதெல்லாம் சேர்த்து சொல்லுவதற்கு வாய்ப்புண்டு. அதனால் கூர்ந்து கவனித்தல் சிறப்பாக மீண்டும் பயன்படுத்துவதற்கு உதவி செய்யும் அப்படின்னு சொல்லி கூட இதில் நம்ம புரிஞ்சுக்கலாம். கூர்ந்து கவனித்தல் என்பது என்ன, இன்றியமையாதது. வகுப்பு அறையில் நடத்தக்கூடிய பாடமாக இருந்தாலும் இன்ன பிற என்ன சொற்பொழிவாக இருந்தாலும் அது எதுவாக இருந்தாலும் கூர்ந்து கவனிக்கணும். அதுலேருந்து நம்ம என்ன விஷயங்களை கிரகித்துக்க முடியும், நாம் எதை கவனத்தில் கொள்ள முடியும் அப்படின்றதையும் மனசில் வாங்கணும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளெல்லாம் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.